ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பணத்தை ஈர்க்கக்கூடிய சில வாஸ்து பொருட்கள் எந்தெந்த இடத்துல வைக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை பெரிய பெரிய பணக்காரர்கள், மார்வாடிக்காரங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால கூட அவங்க வீட்டில் செல்வ செழிப்போடு அவங்க இருக்கலாம். இந்த மாதிரி சில பொருட்கள் அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாங்க. முதல்ல மண்ணால் செய்யப்பட்ட சிறிய அளவு பானையை நீங்கள் வாங்கிக்கணும். அதை வடக்கு மூலையில் வச்சு அதில் முழுவதும் தண்ணியை நிரப்பணும். நம்ம ஊரில் மண்பானை கிடைக்கும். இதில் சுராகிங்கிற மண்பானை கிடைச்சிதுன்னா அதை வாங்கி வைக்கிறது இன்னும் சிறப்பானது. வட மாநிலத்திலலாம் சுராகியை தங்களோட வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த பானையை நம்ம வடக்கு மூலையில் வச்சு தினந்தோறும் மறக்காமல் தண்ணியை புதுசாக மாற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம வீட்டு ஹாலில் பித்தளை இல்லைன்னா செம்பிலான ஆன பிரமிடு வாங்கி வைக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். வீட்டில் இருக்கிறவங்களோட கெட்ட நேரத்தை கூட இது நல்ல நேரமாக மாற்ற சக்தி கொண்டதுங்க. வீட்டில் இருக்கும் வாஸ்து தோஷங்களையும் நீக்கி நமக்கு நிறைய சக்தியை கொடுக்குற அளவுக்கு இந்த பொருளுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு சக்தி இருக்குங்க. இந்த பிரமிடை வாங்கி உங்களோட வீட்டில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. ஏதாவது ஒரு உலோகத்தினால ஆன பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலையை வாங்கி உங்களோட வீட்டில் தென்மேற்கு மூலையில் வைங்க. அது நல்ல பலனை கொடுக்கும். பணத்திற்கு எந்த ஒரு தட்டுப்பாடுமே வராது, வீண் விரயம் ஆகாது. வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் தங்கி நம்மளுடைய பண வரவை தடுக்க முடியாதுங்க. நமக்கு பண ஈர்ப்பு சக்தியை பெற்றுக் கொடுக்கும். நம் வீட்டின் நிலவாசல் கதவில் லக்ஷ்மி படம் இல்லை குபேரர் படம் இல்லை ஸ்வஸ்திக் சின்னம் இது மூன்றும் சேர்ந்தபடி ஒரு படம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்ப சிறப்பு. இல்லை இதில் ஏதாவது ஒரு படம் கிடச்சிதுன்னா அதை நீங்கள் ஒட்டி வைக்கலாம். எப்படின்னாக்கா லக்ஷ்மி படம் இல்லை குபேரர் படம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்தை உள்ளே வருவது போல் இருக்கணும். ஸ்வஸ்திக் சின்னம் வீட்டின் வெளிப்பகுதியில் இருக்கிறதுல தவறு இல்லை. வீட்டில் இருக்கும் செல்வத்தை அனாவசியமாக வெளியே அனுப்பாமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த படங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. விருப்பம் உள்ளவங்க ஒரு சின்ன ஆம பொம்மையை கூட நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். இதுவுமே ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது தான். வாஸ்து பகவானி திருவுருவ படத்தை வாங்கி நம்ம வீட்டில் வைக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். சில பேர் மாடிப்படிக்கு கீழே வேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யார் கண்ணுக்கும் அந்த இடம் தெரியாதுங்கிறதுனால தேவையற்ற பொருள், செருப்பு, துடைப்பம் இந்த பொருட்கள்லாம் அந்த இடத்துல போட்டு குப்பையெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் இது வீட்டிற்கு தரித்திரத்தை கொடுக்குங்க. அதனால் இதை முடிஞ்ச வரைக்கும் மாடிப்படியை கீழ்ப்பக்கம் சுத்தமாக வச்சுக்கிறதுனால நமக்கு நல்ல பலனை ஏற்படுத்திக்கலாம். அதே மாதிரி துடைப்பம் வைக்கக்கூடிய திசையை கரெக்டாக வச்சுக்கணும். வாசலில் செருப்பு அங்கங்கே போடக்கூடாது. அதுக்காக ஒரு ஸ்டாண்டு வச்சு செருப்பெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சில பொருட்களை மாற்றணுங்க. வாஸ்துப்படி சமையலறையில் இருக்கக்கூடிய அடுப்பு வடக்கு பக்கம் பார்த்தவாறு இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கும் செல்வத்தை தங்க விடாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய பொருளாக இருக்கும். செல்வத்தை தடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இது இருக்கலாம். நம் வீட்டில் இருக்கும் கடுமையான பிரச்சனையை சுலபமாக தீர்க்கணும் அப்படின்னா சின்ன இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பின்பற்றிட்டு வந்தாலே போதும். அதிகமாக பணம் கொடுத்து வாஸ்து நிபுணர் கூறினால்தான் வாஸ்து சாஸ்திரங்கிறது இல்லை. சின்ன நல்ல தகவல்களை யார் கூறினாலும் நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கறதுனால தப்பு இல்லை. நம்பிக்கை உள்ளவங்க பின்பற்றி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் செய்யும் பொழுது நம் வீட்டில் பணம் பற்றாக்குறையே ஏற்படாது. பணம் தட்டுப்பாடு, பண முடக்கம் நீங்கி நம் வீட்டிற்கு பணம் வரவை அதிகரிச்சுக்கலாம். இதுபோல் சின்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் உருவாகும். மகாலட்சுமி தாயாரின் அருளோடு உங்கள் வீட்லேயும் செல்வம் செழிக்கும். வாராகி அம்மனின் அருளோடு உங்கள் வீட்டில் செல்வமும் ஆரோக்கியமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.